நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போன வீடியோவில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ட்ராப் பிளானட்னு சொல்லப்படுற அந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த கிரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக அது ஏன் ட்ராப் பிளானட் கேட்டகரியில் சேர்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அதே ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த கிரகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகரேஷன் சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். எப்பா சேகர், போன வீடியோவில் இந்த ப்ளூட்டோவுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -232 டிகிரின்னு சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட் ஐஸால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, என்னதான் இதோட சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிடான ஐஸால் கவர் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த பிளானட்டோடைய இன்னர் கோர் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் சொல்லேன். கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இந்த ப்ளூட்டோ பிளானட்டோடைய அந்த மையப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோர் அப்படிங்கிறது ஒரு சாலிட் ராக்கி கோரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி அந்த கோருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் அப்படிங்கிறது ஐஸ் அண்ட் வாட்டர், இது ரெண்டு சேர்ந்த கலவையா இருக்கக்கூடிய ஒரு லேயரா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க இப்போதைக்கு வந்து கெஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, எனக்கு இன்னொரு டவுட். இந்த பிளானட்ல நம்ம வாழ்றோம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ எக்ஸாம்பிளா நம்ம பூமியை கூட எடுத்துக்கிறோம். பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அங்க இருக்கும்போது நம்மளுடைய பர்த்டேவை 365 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். ஒருவேளை நான் இங்க ரொம்ப நாள் இருக்கேன்னு வச்சுக்கோ, என்னோட பர்த்டே எத்தனை நாளுக்கு ஒருக்க நான் கொண்டாட முடியும்? ஐ மீன், நான் சுத்தி வளசி என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிளானட் சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கறது தான்ப்பா கேட்கிறேன். கொஞ்சம் அதை சொல்ல. பட் இந்த மாதிரி சுத்தி வளைச்சல நீ கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கவேன், ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிடும். அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க பாத்துக்க. அடா ஆமாம்ல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆடியன்ஸ் உங்ககிட்டயே நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் நான் கேட்ட டவுட்டுக்கு ஆன்சர் நீ பண்ணியே ஆகணும் சேகர், அதை மறந்துடாத. ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ட்ராப் பிளானட் நம்ம சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி எடுத்துக்கிட்டோம்னா 248 வருஷங்கள் ஆகும். அதே மாதிரி தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு 153 மணி நேரம், 6.4 எர்த் டேஸ் வந்து எடுத்துக்குது இந்த ட்ராப் பிளானட். சிம்பிளா உனக்கும் ஆடியன்ஸுக்கு புரியுமா சொல்லணும்னா, இந்த ப்ளூட்டோல நம்ம தங்கி ரொம்ப காலங்கள் வாழ்றோம் அப்படின்னு வச்சுக்கோ. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட பர்த்டே நம்மளால கொண்டாடவே முடியாது. நமக்கு பதிலாக நம்மளுடைய அடுத்த 2-3 ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க நம்ம போட்டோவை மாட்டி அதுக்கு மாலையை போட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்மளால நம்மளோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண முடியாது. எப்பா சேகர், நான் இந்த பிளானட் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் நம்ம சூரியனை சுற்றி வர்றதுக்கு அப்படின்னு தானே கேட்டேன். அதுக்கு என் போட்டோவை போட்டு மாலையை போட்டுற லெவலுக்குலாம் நீ போயிட்டே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிளானட்டை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் ஏதாச்சும் சொல்ல. ஏன்படி இந்த ப்ளூட்டோவை பற்றி நானே தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணுமா? நீனும் அங்கே தானே இருக்க, அங்கே லேண்ட் பண்ணி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு இருக்க. உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு, உனக்கும் ஆடியன்ஸுக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்றேன், அவ்வளவுதானே? நீ சொல்றது சரிதான். ஆடியன்ஸுக்கு அப்பதான் நானும் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. சரி, நானே இந்த ப்ளூட்டோ பத்தி சொல்றேன். இந்த ப்ளூட்டோவில் நான் தரையிறங்கி இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுனாலையும் நீங்க அதை பார்க்கறதுனாலே இந்த பிளானட் பார்க்கறதுக்கு என்னதான் பிரம்மாண்டமாக தெரிஞ்சாலும் இதோட டயமீட்டர் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய அழகான நிலவோடைய டயமீட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 3474 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது நம்மளுடைய நிலவு. அதுவே இந்த ப்ளூட்டோட டயமீட்டர் அப்படிங்கிறது 2376 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் நம்மளுடைய ப்ளூட்டோ. ஸோ நம்ம நிலவை விட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பிளானட் தான். ஆனால் என்னதான் சின்ன பிளானட்டாக இருந்தாலும் நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலவு தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ளூட்டோக்கு மொத்தமாக 5 நிலவுகள் இருக்குது. அதுலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிலவுன்னு எடுத்துக்கிட்டால் சேரன் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலவு. இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலவாக இந்த ப்ளூட்டோக்கு இருக்குன்னா, இதுக்கு காரணம் ப்ளூட்டோவுக்கு இருக்கக்கூடிய 5 நிலவுகள்லேயே மிக பெருசு அந்த சேரன் சொல்லப்படக்கூடிய அந்த நிலவு தான். சொல்லப்போனால் சேரன் அப்படிங்கிற அந்த நிலவையும் ப்ளூட்டோவையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா ரெண்டுமே ஒரு ட்ராப் பிளானட் மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதோடைய சைஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரெண்டே பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இருந்தாலும் நம்ம பூமியில இருந்து நம்ம நிலவை பார்த்து ரசிக்கிறோம்ல, அப்படி பார்த்து ரசிக்கும் போது நிலவோடைய ஒரு பக்கத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் நம்ம பூமியில இருந்து. அதுவே நிலவுல இருந்து நம்ம பூமியை பார்க்கணும்னா நம்ம பூமி சுற்றுற மொத்த ஏரியாவையும் நம்ம பார்க்க முடியும், பூமி தன்னைத்தானே சுற்றுறத. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது நிலவு நம்ம பூமியோட டைட்டலாக வந்து லாக் ஆகிருக்கு.
அந்த லாக் ஆகிருக்க காரணத்தினால தான் எப்போவுமே ஒரு பக்கத்து நம்மளுக்கு பூமியிலேருந்து காமிச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த சேரன் அப்படிங்கிற இந்த ப்ளூட்டோக்கு இருக்கக்கூடிய நிலவும் ப்ளூட்டோவும் எப்போவுமே ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று டைடலாகி லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது பைனரி ஸ்டார் சிஸ்டம்னு ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதாவது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை சுற்றி வர்றது தான் பைனரி ஸ்டார் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ளூட்டோவையும் இந்த சேரன் நிலவையும் பைனரி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்னோட ஒன்று டைடல் ஆகி சுற்றிட்டு இருக்கு. கூடவே நம்ம நிலவுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 4 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய நிலவு இருக்கு. ஆனால் இந்த ப்ளூட்டோக்கும் சேரன் நிலவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெறும் 19,000 கிலோமீட்டர் தான். ஸோ எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளூட்டோக்கு இப்போதைக்கு இருக்கல 5 நிலவுகள், அது நம்ம ப்ளூட்டோக்கு சொந்தமான நிலவுகளே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் ப்ளூட்டோக்கு 5 நிலவுகள் இருக்கு, அது சுற்றி வருதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு அந்த 5 நிலவுகளும் ப்ளூட்டோக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்கிறேன், புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி கிரகமாக இப்போ கருதப்படுற அந்த நெப்டியூன் இருக்குல்ல, அந்த நெப்டியூனுக்கு ஏகப்பட்ட நிலவுகள் இருக்கு. அந்த ஏகப்பட்ட நிலவுகளில் ஒரு காலகட்டத்தில் நெப்டியூனுடைய கிராவிட்டியை மீறி தப்பிச்சு போய் விலகி இந்த ப்ளூட்டோடைய கிராவிட்டிக்கு அகப்பட்டு இப்போ 5 நிலவுகளாக வந்து சுற்றி வருது அப்படிங்கிற ஒரு தியரி சயின்டிஸ்டுகளால் வைக்கப்படுது. இதன் காரணமாக தான் ப்ளூட்டோவை சுற்றி வரக்கூடிய அந்த 5 நிலவுகளும் ப்ளூட்டோக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லபடி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ப்ளூட்டோவை பற்றியும் அதோட நிலவுகளை பற்றியும். சரி, இதுக்கு மேலே ப்ளூட்டோவை பற்றி நானும் கொஞ்சம் சொல்லிக்கிறேனே. நோ ப்ராப்ளம் சேகர், நீ சொல்லு, எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. நம்ம பட் ப்ளூட்டோவை பற்றியும் அதோடைய சேரன் அப்படிங்கிற அந்த நிலவை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னான். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை வந்து அவன் மிஸ் பண்ணிட்டான். என்னன்னா, அந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற நிலவும் அந்த சேரன் நிலவும் ஒன்னோட ஒன்று டைடலாக லாக் ஆகி ஒரு பைனரி பிளானட் மாதிரி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான் இல்லையா. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ளூட்டோவில் இருந்து நம்ம சேரன் நிலவை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேரன் நிலவோடைய ஒரு பக்கத்தை தான் பார்க்க முடியும். நம்ம பூமியிலேருந்து எப்படி நம்ம நிலவோடைய ஒரு பக்கத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி தான். ஆனால் அதுவே நம்ம சேரன் நிலவிலிருந்து ப்ளூட்டோவை பார்த்தோம்னா ப்ளூட்டோவோடைய ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த சேரன் நிலவு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு காரணம் நம்ம படி சொன்ன மாதிரி ஒன்னோட ஒன்று டைடலாக லாக் ஆகி ஒரு பக்கத்தை காமிச்சிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ பைனரி பிளானட் மாதிரி. இதை தொடர்ந்து ஹாட் ஷேப் ஆஃப் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ப்ளூட்டோவுக்கே ஒரு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதய வடிவத்தோடைய ரகசியம் பல பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ப்ளூட்டோவோட புகைப்படத்தை பார்க்கும் போது அதில் வந்து அந்த ஹாட் ஷேப் அப்படிங்கிறது பெருசாக தெரியாத மாதிரி தான் புகைப்படங்களை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோவை வந்து ப்ளூட்டோவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ளூட்டோடைய ஹாட் ஷேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ப்ளூட்டோவுக்கே ஒரு அழகு சேர்க்கிற மாதிரியான ஒரு வடிவத்தை கொடுத்த மாதிரி நம்மளுக்கு தோற்றத்தை கொடுத்துச்சு. ஸோ அந்த ப்ளூட்டோவுடைய அந்த ஹாட் ஷேப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னா, அந்த பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸாக இருக்குது. நிறைய விண்கற்களால் தாக்கப்படாத ஒரு சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. அண்ட் அந்த ஹாட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் இது ரெண்டும் உறைஞ்ச நிலையில் பனியால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் அந்த ஹாட் ஷேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஒரு வடிவத்தில் அந்த இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளூட்டோக்கு எந்த ஒரு அட்மாஸ்பியரும் கிடையாது, அதாவது வளிமண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒன்று கிடையாது. ஆனால் சில இடங்களில் இந்த ப்ளூட்டோவுடைய சில பகுதிகளில் டெம்பரவரியாக தற்காலிகமாக சில வளிமண்டலம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் அது காணாமல் போயிரும் சொல்கிறாங்க. அது எப்போ எக்ஸாக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சூரியனுக்கு அருகில் இந்த ப்ளூட்டோ வந்து சுற்றி வரும்போது அந்த க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இந்த ப்ளூட்டோவில் உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் எல்லாமே உருகி நைட்ரஜன் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுமா. அதுக்கப்புறம் சூரியனை விட்டு தூரமாக போனதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் அந்த நைட்ரஜன் கேஸால் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் அப்படியே உறைஞ்சி பனிக்கட்டியாக மாறி பனி மலையாக வந்து அதே பிளானட்டில் வந்து பொழிஞ்சிட்டு இருக்குமா. ஸோ ப்ளூட்டோலையும் சில இடங்களில் இந்த பனிக்கட்டி மலைகள் அப்படிங்கிறது பொழியும். நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு கேஸாக மாறி அது ஒரு டெம்பரவரியான ஒரு அட்மாஸ்பியரையும் சில இடங்களில் ப்ளூட்டோ முழுக்க இல்லாட்டியும் சில இடங்களில் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ளூட்டோவை தனித்துவமாக காட்டுற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நம்மளோட எர்த் அப்படிங்கிறது 23.5 டிகிரி சாய்கோணத்தில் சுற்றிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம பூமி வந்து வலம் இருந்து இடப்பக்கமாக வந்து சுற்றிட்டு இருக்கு இல்லையா, ஆன்டி கிளாக் வாய்ஸாக பூமி சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இந்த ப்ளூட்டோ ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன் சொல்லப்படக்கூடிய இடம் இருந்து வலப்பக்கமாக உருண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பூமி வந்து 23 டிகிரி சாய்கோணத்தில் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இது அப்படியே உல்டாவா படுத்துக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்காப்ல. ஒரு 120 டிகிரி சாய்கோணத்தில் சூரியனை படுத்துக்கிட்டே உருண்டுகிட்டு இருக்காப்ல நம்மளோட ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த ட்ராப் பிளானட். மொத்தத்தில் இந்த பிளானட் அப்படிங்கிறது அன்பை வெளிப்படுத்துற மாதிரி ஹார்ட் ஷேப்பையும் கொடுத்துக்கிட்டு 90s கிட்ஸோடைய ஃபேவரட் மெமரிஸ்ல ஒன்னாவ மாதிரி ஆச்சரியமும் அழகோடு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா எப்பவும் இந்த ப்ளூட்டோ இருக்கும் அப்படிங்கிறதுல
எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ப்ளூட்டோவை பற்றியும் ப்ளூட்டோட நிலவை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் வந்துடுறாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய்.